ஸ்ரம்பான் சிக்கமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் அறச்சுடர் திட்டத்தின் கீழ் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக 20,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஸ்ரீ மகா சண்டி யாகத்தின் மூலம் திரட்டப்பட்ட உபரி நிதியை கல்வி பணிக்காக பயன்படுத்த ஆலய நிர்வாகம் முடிவு செய்தது. இதன் ஒரு பகுதியாக 5 தமிழ் பள்ளிகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் மற்றும் தளவாட பொருட்களை வாங்க இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. குறிப்பாக லோபாக் தமிழ் பள்ளி, பாஜாம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி, பார்டிக்சன் லாடாங் சுங்காலா தமிழ் பள்ளி, லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மற்றும் லாடாங் சினாவாங் பள்ளிகளுக்கு தொலைக்காட்சி பெட்டிகள், மேசை, நாற்காலிகள் மற்றும் கணினிகள் வழங்குவதற்கான மாதிரி காசோலைகள் வழங்கப்பட்டன. 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் அட்சய பாத்திரம் திட்டத்தின் நீட்சியாகவே இது அமைந்திருப்பதாக ஆலய தலைவர் திருநாவுக்கரசு சுப்பன் குறிப்பிட்டார். அட்சய பாத்திர திட்டம் இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப பாத்தீங்கன்னாக்க ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய ஒரு 50,000 ரிங்கிட் நன்கொடையாளர்கள் மூலியமாக இந்த ஆலயத்தில் செய்கிறோம். இந்த நன்கொடை அனைத்துமே ஆலயத்துடைய நன்கொடையை யூஸ் பண்றது இல்லை. வி யூஸ் ஆல் தி ஃபண்ட் ஜெனரேட்டட் ஆர் கான்ட்ரிபியூட்டட். அவங்க கான்ட்ரிபியூட் பண்றதை தான் நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். ஸோ அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய இது. ஸோ அதே மாதிரி இதோடைய இன்னும் நன்கொடைகளை இன்னும் பல நிகழ்வுகளுக்கு அடுத்த கட்டமாக இப்போ மோஸ்ட்லி ஒரு டியூஷன் கிளாஸஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆரம்ப அதாவது ஸ்கூலா 2ஆக்கு. ஸோ இதே ஸ்கூலா முன்னுங்காக்க கொண்டு போகிறதுக்கு நம்ம அடுத்த திட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னும் விரிவாக இப்போ ஏறக்குறைய சிறுமான் வட்டாரம், போட்டிக்சன் வட்டாரத்துக்கு இந்த உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம மேலும் மற்ற பள்ளிகள், அதாவது நெகிழ்ச்சி உள்ள பள்ளிகளுக்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி சமூக மேம்பாட்டு மையங்களாக திகழ வேண்டும் என அருள்குமார் தெரிவித்தார். நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய சமயத்தை மட்டும் வளர்க்கின்ற ஒரு இடமாக இருக்கக்கூடாது. நம்முடைய சமயத்தை வளர்க்கின்ற அதே காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தையும் வளர்க்கின்ற இடமாக கல்வி, கலை, கலாச்சாரம் மற்றும் அனைத்து ரீதியிலும் வளர்க்கின்ற ஒரு இடமாக நம்முடைய ஆலயங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இன்றல்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அக்ஷய பாத்திரம் என்ற ஒரு திட்டம் மூலமாக வசதி குறைந்த குடும்பங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள், பள்ளி மாணவர்களுக்கான தேவைகளையும் மற்றும் பல தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ஆலயத்தில் இருந்து வருகின்ற வருமானம் மூலமாக பல உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த ஆலயத்துடைய இந்த முயற்சி இன்றைக்கு நம்முடைய கலை, கலாச்சாரம், நம்முடைய இந்திய மாணவர்கள், நம்முடைய தமிழ் பள்ளி கூடங்களுக்கு உதவி செய்யும் ஒரு அரிய வாய்ப்பாகவும் இந்த ஆலயம் செயல்பட்டு வருகின்றது. ஆகவே இது போன்ற இந்த நடவடிக்கைகளை இந்த ஆலயம் மட்டும் கிடையாது, நம்முடைய பல ஆலயங்கள் சிறப்பாகவும் இன்னும் அதிகமான அளவில் செயல்பட்டால் நம்முடைய சமயத்தை வளர்க்கின்ற அதே காலகட்டத்தில் நம்முடைய சமூகம், கல்வி, பொருளாதாரம், கலை, கலாச்சாரத்திலும் வளர முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து ஆலய செயலாளர் என் மாரின் குமாரசாமி மேல் தகவல்களை பகிர்ந்தார். அந்த சண்டியாகத்தின் மூலமா வருகின்ற பணத்தை நம்மளுடைய தமிழ் பள்ளிகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பள்ளி, அதாவது நம்மளுடைய சமுதாயம் வளரணும்னா அதுக்கு இடம் தமிழ் பள்ளி தான் இருக்கு, அந்த பள்ளிகள் தான் இருக்கு. அந்த பள்ளிகளுக்கு நம்ம ஆலய சார்பாக உதவி போகும்போது பல மாணவர்கள் நன்மை அடைவார்கள். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம சண்டியாகம் செய்து அந்த பணத்தை இன்றைய அறச்சுடர் என்னும் சொல்லக்கூடிய நிகழ்வின் மூலமாக நம்ம பள்ளிகளுக்கு வழங்குகின்றோம். பார்த்தோமா அதுல 20,000 மானியம் நம்ம அந்த யாகத்தின் மூலமா சேர்த்தோம். அந்த சேர்த்து அந்த 20,000 பணத்தை இன்னைக்கு ஒரு 5 தமிழ் பள்ளிகளுக்கு, தேவையுள்ள தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம இன்னைக்கு வழங்கியிருக்கோம். நிதி பெற்றவர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சிரம்பான் சிகமாட் வட்டாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகத்திற்கு பெரிய அளவில் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம முன்னாள் மாணவர் சார்பாக என்னன்னு சொன்னால், நம்ம பள்ளிக்கு முன்னாள் மாணவர் சங்கங்கள் ஏற்பாட்டில், நம்ம பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்பாட்டில் நம்ம ஒரு கணினி வகுப்பு, கணினி அறை ஒன்று மக்களோட ஆதரவால், அவங்களோட நன்கொடையால் நாங்கள் கட்டி முடித்தோம். அதுக்கு ஏறக்குறைய ஒரு 36 கணினிகள் தேவைப்பட்டது. எல்லா கணினிகளும் வாங்கி இப்போ ஒரு 12 கணினிகள் வாங்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக நம்ம இந்த கோயிலை நாடி வந்திருந்தோம். கோயில் நிர்வாகம் நம்மளுக்கு பெரிய மனதோட 3000 வெள்ளி நன்கொடை கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வகையில் இந்த கோயில் நிர்வாகம் நம்ம பள்ளிக்கு மட்டும் இல்லை, நிறைய பள்ளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. மாரியம்மன் கோயில் சார்பாக 5500 நன்கொடையாக வழங்கப்பட்டது. அது ஏன்னா எதுக்குன்னா, நம்ம பள்ளி சுற்றுவட்டார சாலையில் ஒரு மேச நாட்காலிலாம்
அந்த பழமையானனால அதை நம்ம சீர்படுத்துவதற்காக நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இந்த ஆலய நிர்வாகம் வந்து அதனை வந்து சீர்தூக்கி பார்த்து எங்கள் பள்ளிக்கு வந்து அந்த தொகையை கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் ஆலயத்திற்கு வந்து எனது பள்ளி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரி உதவிகள்லாம் நம் பள்ளிகளுக்கு செய்வதன் மூலம் நம் பள்ளி இன்னும் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கோயில் மூலியமாக எங்களுக்கு வந்து 50 நாற்காலிகள், அதாவது செமினார் நாற்காலி, கருத்தரங்குக்காக பயன்படுத்தக்கூடிய நாற்காலிகள் கிடைத்தது. ஆக்சுவலி அது நாங்களே தான் வந்து சஜஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த நாற்காலி பற்றாக்குறை பள்ளியில. ஆக்சுவலி என்னன்னா அந்த கோயில் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பன்னு இல்லை, ஒரு பல வருடமாக நாங்கள் என்ன பள்ளிக்கூடத்துக்கு கேட்குறோமோ, அதாவது எங்களுக்கு என்ன பற்றாக்குறையா இருக்கோ அதை நாங்கள் கேட்கறது வந்து அவங்க கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு வந்து இப்போது வந்து அட்சய பாத்திரம்ன்றதுல வந்து 30 மாணவர்களுக்கு ஒவ்வொரு புறப்பாட நடவடிக்கையின் போதும் ஒவ்வொரு நாளும் 30 மாணவர்களுக்கு வந்து அவங்க உணவு வழங்கிட்டு இருக்காங்க. பள்ளி நிர்வாகத்தினர், பெற்றோர், ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் என சுமார் 60 பேர் இந்த அறச்சுடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.